ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பாள ஆட்டினை பலியிட ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நம்மில் நுழைகின்றன என்று பழைய நினைவுகளை களைந்து புதிய நினைவுகளோடு வாழ வந்திருக்கிற ஒவ்வொருவரையுமே ஆண்டில் இயேசுவின் பேரில் அன்போடு வரவேற்கின்றேன். அருகில் இருப்பவரோடு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். காலை வணக்கம். காலை வணக்கம். தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய மக்களே, அடுத்தவரோடு இணக்கமாக வாழுவதா பிணக்கோடு வாழ்வதா, இணக்கமா பிணக்கா என்ற சிந்தனையோடு நாம் திருப்பலிக்குள் செல்வோம். இத்திருப்பலியானது இயேசுவடியான், லூர்து மேரி சேவியர், அந்தோணிமுத்து அந்தோணியம்மாள் ராஜேந்திரன் அவருடைய ஆண்மலை பற்றிக்காகவும், ஆசீர்வாதம் சந்தனக்கணி குடும்ப நன்றியாகவும், மகனின் வேலை வாய்ப்பிற்காகவும் இப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. தூய்மையான இப்பலியில் பங்கேற்க வந்திருக்கிற நாம் நம்மை தூய்மைப்படுத்திட தடையாக உள்ள எல்லா விதமான குறைகளை ஏற்போம், மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கவுமே வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு வந்தவற்றை சொல்லாலும் செயலாம் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11 முதல் 19 வரை. ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். ஞானத்திற்கு அன்பர், வாழ்விற்கும் அன்பர். அதனை வைகரையிலேயே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர். அதனை பற்றி கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்வர். அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் புரிகின்றனர். ஞானத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கும் அன்பர். ஞானத்துக்கு பணிவோர் மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்குவர். அதற்கு செவிசாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர். ஞானத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கிக் கொள்வர். அவர்களுடைய வழி மரபினரும் அதனை உடைமையாக்கிக் கொள்வர். முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்து செல்லும். அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும். தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை அவர்களை அது கண்டிக்கும், வதைக்கும். தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும். அது மீண்டும் அவர்களிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும். அவர்களுக்கு தன் ரகசியங்களை வெளிப்படுத்தும். அதை விட்டு அவர்கள் விலகி சென்றால் அவர்களை அது கைவிட்டு விடும். அழிவுக்கு அவர்களை இட்டுச் செல்லும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. 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 இறை வார்த்தைகள் 165, 168. உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன். ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. இறை வார்த்தைகள் 171 மற்றும் 172. உம் விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்களினின்று திருப்புகழ் பொங்கி வரும். உம் வாக்கை குறித்து என் நா பாடுவதாக. ஏனெனில் உம் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. இறை வார்த்தைகள் 174 மற்றும் 175. ஆண்டவரே, உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் நாடுகின்றேன். உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக. உம் நீதி நெறிகள் எனக்கு துணை புரிவனவாக. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 38, 39 மற்றும் 40. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவை நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலி நாம் இணக்கமாக வாழ்வதா பிணக்காக வாழ்வதா என்ற ஒரு கேள்வியோடு அதற்கு விடை பகர விடை காண நம்மை அழைத்து செல்லுகின்றது. ஒருமுறை பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, ஒரு குடும்பத்தில் அண்ணனை தம்பி கொன்று விடுகின்றான். எதற்காக? வேறு ஒன்றுமல்ல, அவனை பெற்றோர் பாராட்டுகின்றார்கள், எல்லோரும் அவனை புகழுகின்றார்கள், நன்றாக படிக்கின்றான், அங்கீகரிக்கப்படுகின்றான். இவ்வாறாக தன்னை விட அவன் போற்றப்படுகின்றான், வாழ்த்தப்படுகின்றான் என்பதை கண்ட அல்ல கேட்ட தம்பி பொறாமை கொண்டு அவனை கொல்லுகின்றான். வகுப்பறையிலே நாம் பார்க்கலாம், நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளையுடைய புத்தகத்தின் பக்கங்கள் கிழிக்கப்படுகின்றன. காரணம், அவன் அவள் மீது கொண்ட ஒரு பொறாமை. ஏன் நமது வாழ்க்கையில் கூட நமது பக்கத்து வீட்டுக்காரர்கள் வளமாக நலமாக வசதியாக வாழுகின்ற பொழுது எவ்வளவு வசை மொழிகளை அவள் மீது தூற்றுகின்றோம். எப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் அவளை தாழ்த்த, அவர்களை பின்னுக்கு இழுக்க நாம் முயற்சிக்கின்றோம். இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட மக்களுக்கு இன்று கிறிஸ்து தருகின்ற ஒரு சவுக்கடியோ அல்ல ஒரு படிப்பினையோ இன்று இதுவாகும். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பெயரால் வல்ல செயல்கள் அல்லது பேய்களை ஓட்டுவதை கண்ட பேதுரு அல்லது யோவான் இயேசுடன் சென்று சொல்லுவது, இவ்வாறு நம்மோடு இராதவர் உம் பெயரால் பேய்களை ஓட்டுகின்றார். இது சாதாரண ஒரு செயல். ஆனால் இவர்கள் குறைபட்டு கொண்டு இயேசுல வந்து சொல்ல, இயேசு தருகின்ற ஒரு பாடம், வல்ல நல்ல செயல்கள் யார் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நமது இந்தியாவை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், இன்று மனிதத்தை பார்ப்பதை விட மதத்தை பார்க்கின்றார்கள். மனிதன் செய்கின்ற நல்ல வல்ல செயல்கள், செய்திருக்கின்ற அரிய பெரிய காரியங்கள், இவற்றுக்கெல்லாம் மத சாயம் பூசி இன்று வேறு வகையான நிலையிலே மக்களை தூண்டிவிடுகின்றார்கள். இது யதார்த்தமான உண்மை. மனிதம் என்று பார்க்கப்பட வேண்டுமே தவிர மதம் பார்க்கப்படக்கூடாது. எனவே மதத்தின் மூலமாக மனிதத்தை போற்றுகின்றவர்களாக அவர் செய்கின்ற நல்லவற்றை பார்க்க வேண்டுமே தவிர அவர்களை பற்றிய இழிவுகளோ அதை தடுப்பதோ அவளை உடைப்பதோ நிச்சயமாக கூடாது என்பது. எனவே இன்று இந்த நல்ல எண்ணத்தை நாம் கொண்டிருப்போமா?
அருமையானவர்களே, கிறிஸ்தவ மக்களாகிய நாம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், ஒரு கிறிஸ்தவன் நல்லது செய்கின்ற பொழுது ஏன் வாழ்த்தக்கூடாது, ஏன் பாராட்டக்கூடாது? அல்லது அவனைப் போல அவளைப் போல நாம் ஏன் வாழ முற்படக்கூடாது? எனவே இந்த இணக்கமாக வாழ்வதற்கு இறைவன் அழைப்பு கொடுக்கின்றார். ஆனால் நம்மிலே பலரை பாருங்கள், எப்பொழுது பார்த்தாலும் பிணக்குகளோடு, சண்டையோடு, பொறாமையோடு நாம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஏற்காத ஒரு வாழ்க்கை. என் பெயரால் வாழ்பவர்கள் நல்லது செய்வார்கள், நல்லதை பார்ப்பார்கள், நல்லதை புரிந்து கொள்வார்கள், நல்லதை காண்பார்கள், நல் மனம் கொண்டிருப்பார்கள். இயேசுவின் பெயரால், இயேசுவின் பெயரை தாங்கியிருக்கின்றவர்கள் இவ்வாறு இருப்பார்கள். ஆனால் நாம் எப்படி சிந்திப்போம்? அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்றை காண வேண்டும். எனது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்றை காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோ. அருமையானவர்களே, என்னுடைய உங்களுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையனை கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கிடக்கும் இப்பலியங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கோரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். ஆகவே வானது புனனைவோடும் சேர்ந்து நாங்கள் உமது மையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
பெற்றவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என மீ தாழ்மையிடம் என்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோ வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்து இறப்பையை பிணைவு கொண்டு வாழ்வு தர்மப்பத்தை மீட்பள்ளி கிண்ணத்தை முக்கப்பு கிடக்கின்றோம். உன் திருமணந்த ஊழியம் வரை தாங்கள் ஏற்றுக்கொண்டு என நமக்கு நடி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்களும் எங்களை தூயாவை ஒன்று சேர்த்த வேண்டும் என மெய் தாழ்மையிடம் என்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நற்சுகம் தந்து காக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இன்னும் மருத்துவமனையிலே நோயாய்ப்பட்டிருக்கின்ற இவருக்கு நோய் குணம் தந்து விடுதலை கொடுத்து மீண்டும் தனிப்பணி ஆற்றுவதற்கு ஆற்றலை கொடுத்தரலாம். எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், குருமரபினர், உமக்கு சொந்தமான மக்கள், இப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செதறலாம். உயரத்திலிருந்து நோக்கிற இந்த உணங்கள் சகோதர சோரிகளையும் இறந்தரனை நினைகூர்ந்து ஒளிமிக்கம் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவன புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வளவு நமக்கு வந்திருந்த புனிதரான விடலையான வழி தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மீ புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. அருமையான மக்களே, முட்செடிகள் தனக்கு கீழே எந்த செடிகளையும் வளர விடாது என்பது நாம் அறிந்த ஒன்று. எனவேதான் வீடுகளிலே முட்செடிகளை வைக்க மாட்டோம், விடமாட்டோம். ஆனால் முட்செடிகளை வைக்க
மனமில்லாத நாம் ஏன் முட்களாக இருக்க வேண்டும்? முட்களாக நாம் ஏன் வளர வேண்டும்? அடுத்தவரை வளரவிடாத அந்த செடியை தவிர்க்கின்ற நாம் நமக்குள் முள்ளாக இருப்பதை மாற்றுவோமா? கிறிஸ்துவின் பெயரை தாங்கி கிறிஸ்து மக்களாக வாழ்கிற நாம் அடுத்தவரோடு இணக்கமாக வாழ்வோம். அடுத்தவருக்கு நல்லதை காண்போம், பாராட்டுவோம், வாழ்த்துவோம் என்ற ஒரு மனநிலையை நாம் பெற்றிட அருள் வேண்டி கரவிரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேருமத்துக்காகவும் எம்மீட்பர் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசுவே, உமது வாழ்வில் நீ வாழ்ந்த அமைதியை எங்களுக்கு வாழ்வின் பரிசாக தருகின்றீர். நீ தருகின்ற வாழ்க்கை பரிசை பெறுகின்ற நாங்கள் வாழ்க்கையிலே அடுத்தவர் அமைதியை குலைக்கின்ற கெடுக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். இல்லை, நீ தருகின்ற அமைதியை அர்த்தம் புரியாமல் நாங்கள் தவிக்கின்றோம். இப்படிப்பட்ட குறைகளை பாராமல் நீ தருகின்ற அமைதியை நாங்கள் பெற்று அகமகிழ்வோடு வாழவும் அடுத்தவர் பகிரவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் அருளிய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை
மண் மீது வாழ வழி செய்கின்றாய். ஆ, 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 நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. மண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடும், கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடும், ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மரணிகளின் வழியாக கிறிஸ்துவுடைய மீட்பின் பிணையை பெற்று கொண்டுள்ளோ. இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தவரோடு பிணக்குகளோடு வாழ்வதை விட இணக்கமாக இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உன்னருள் நிறைதயை பொழிந்தமை நீதமாழ்வாய் திருமுனியே. உன்னருள் நிறைதயை பொழிந்தமை நீதமாழ்வாய் திருமுனியே. பன்னிரு உருவை சென்னியில் அணிந்த பரமத்தாய் துணைவனே நீ. பன்னிரு உருவை சென்னியில் அணிந்த பரமத்தாய் துணைவனே நீ. உன்னருள் நிறைதயை பொழிந்தமை நீதமாழ்வாய் திருமுனியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா,
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க.